வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் செய்ய பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கும் அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் திமுக மனு அளித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை மத செய்தியாளர் ஜெபர்சன் வழங்கிட கேட்கலாம். ஜெபர்சன் வணக்கம். மேலும் விவரம். நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வருகிறது. வரும் 1ஆம் தேதி 7வது கட்ட தேர்தல் நடைபெற இருக்கிறது. இறுதியாக 7 கட்டம் தேர்தல் முடிவுற்ற பின்னர் வரும் மே மாதம் 4ஆம் தேதி அதற்கான பதிவான வாக்குகள் அனைத்தும் எண்ணக்கூடிய பணி இந்தியா முழுவதும் நடக்க இருக்கிறது. இந்த நிலையில்தான் 7வது கட்ட தேர்தலுக்கு முன்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி மே 30, 31ஆம் தேதிகளில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கடலில் நடுவே அமைந்திருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறையில் இருக்கக்கூடிய தியான பீடத்தில் தியானம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. பிரதமரின் வருகையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் குறிப்பாக கடலோர கிராமங்கள்ல பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு குறிப்பாக 5 கட்ட போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல பொதுமக்களும் அந்த விவேகானந்தர் இல்லத்துக்கு கடற்கரை பகுதியிலிருந்து விவேகானந்தர் இல்லத்திற்கு படகு மூலம் சென்று அவர்கள் ரசிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியானது. இந்த நிலையில்தான் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வரும் மே 4ஆம் தேதி வரை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை அமலில் இருக்கக்கூடிய நிலையில் பாரத பிரதமர் போட்டியிடக்கூடிய வாரணாசி தொகுதியில் வரும் மே 1ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய நிலையிலும் அவருடைய வருகை வாக்காளர்களை திசை திருப்ப கூடிய ஒரு நிலையை உருவாக்கிவிடும் என்று கூறி திமுக வழக்கறிஞர் அணி சார்பில், அதாவது திமுக கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி சார்பில் அதனுடைய அமைப்பாளர் ஜோசப் ராஜ் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் ஒன்றாக வந்து கன்னியாகுமரி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருடைய அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்திருக்கிறார்கள். அந்த புகாரில் பாரத பிரதமருடைய வருகை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள், அதாவது நாடு முழுவதும் பல்வேறு இடங்களிலிருந்தும் உலகம் முழுவதும் பல்வேறு இடங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் கோடை விடுமுறையை கொண்டாடுவதற்காக கன்னியாகுமரிக்கு வருகை தர இருக்கிறார்கள். அந்த வருகையின் போது அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்ல வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். அவர்கள் திரும்பி செல்லும் பட்சத்தில் இதையே பிழைப்பாக நம்பி இருக்கக்கூடிய வணிகர்கள், வர்த்தகர்கள், அந்த கன்னியாகுமரி கடற்கரையை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாவார்கள். அது மட்டுமில்லாமல் பிரதமர் மோடி போட்டியிடக்கூடிய வாரணாசி தொகுதியில் 1ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிறது. அந்த 1ஆம் தேதி இவர் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் இங்கு கன்னியாகுமரியில் இந்தியாவின் கடைகோடி இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் செய்ய வருவது வாக்காளர்களை திசை திருப்புவதற்கான வாய்ப்பும் சூழலும் உருவாகிவிடும். ஆகவே இதை தடுத்து நிறுத்த வேண்டும், மோடியினுடைய வருகையை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி அந்த புகார் மனுவில் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெபர்சன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.